ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். வணக்கம். இன்று மே 31, 2024. இன்றைய மார்க்கெட்டுக்கு தேவையான முக்கியமான மார்க்கெட் அப்டேட்ஸ் ப்ளஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பற்றின அப்டேட்ஸ் விரைவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்பப்போ வரும். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கம்பெனி ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 2 கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 5 shares எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். பார்க்குறது இந்த கம்பெனியோட டெய்லி சார்ட். இந்த கம்பெனி கடந்த 2 மாதத்தில் 54% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது இப்போ கன்சல்டேஷன் பேஸில் இருக்குது. ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும். அங்கே பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஸ்பிட் வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். அப்போ என்ட்ரி கிடைச்சாலும் என்ட்ரு ஆகலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கம்பெனி Q4 ரிசல்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. கடந்த இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 78% உயர்ந்திருக்கு. கம்பெனி ரூபாய் 10 ஃபைனல் டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 14.7% உயர்ந்து ரூபாய் 145 கோடி ப்ராஃபிட்டை காமிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் உயர்ந்து 258.4 கோடியாக இருக்குது. காட்ரே ஃபிலிப்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கம்பெனி கடந்த 4 மாதத்தில் 87% ரிட்டர்ன்ஸு கொடுத்துருக்கு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நல்ல ஒரு ஃபார்மேஷனில் இருந்து பிரேக் அவுட் நடந்துச்சு. ஸோ டார்கெட்டை ஹிட் பண்ணிச்சு. ஹிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 15% ரேலியை கொடுத்தது இந்த ஸ்டாக். கம்பெனி Q4 ரிசல்ட்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. மார்ச் குவார்ட்டரில் கம்பெனி நெட் ப்ராஃபிட் 46.2% உயர்ந்து ரூபாய் 215 கோடி ப்ராஃபிட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் சுமார் 1197 கோடியாக உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூலேருந்து 2800%, அதாவது ரூபாய் 56 பர் ஷேருக்கு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ரெக்கார்டு டேட் சொல்லப்படலை. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அடுத்தது வர 30 நாட்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்து கோவர்க்கிங் கோ EFC லிமிடெட்லேருந்து ஒரு அப்டேட். கம்பெனி Q4 ரிசல்ட்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதில் இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் சுமார் 205% உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட டபுள் ஆகியிருக்கு. கம்பெனியோடைய கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ரூபாய் 27.9 கோடியாக உயர்ந்திருக்கு. ஆப்ரேஷன்ஸ், அதாவது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 35 கோடியிலிருந்து 58.2 கோடியாக உயர்ந்திருக்கு. நெக்ஸ்ட்டு முத்தூட் ஃபினான்ஸ் தரப்பிலிருந்து ஒரு அப்டேட். கம்பெனி Q4 ரிசல்ட்ஸை சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. அதில் இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் க்ரோத்தாக 17% ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ரூபாய் 1056 கோடியாக உயர்ந்திருக்க நிலையில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 15.2% உயர்ந்திருக்கு. லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டரில் 1853 கோடியாக இருந்தது. இந்த குவார்ட்டரில் 2134 கோடியாக உயர்ந்திருக்கு. இது ஒரு நல்ல முன்னேற்றம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் பிரேக் அவுட் இருக்கான்னு பார்க்கலாம். முத்தூட் ஃபினான்ஸோட டெய்லி சார்ட் தான் பார்க்குறீங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1674 ரூபாயில் இருக்குது. கடந்த 3 வருஷத்தில் நல்ல உயர்வை கொடுத்துருந்தாலும், அதாவது ஒரு தொடர் சரிவு அப்புறம் நல்ல ரீபவுண்ட் நடந்திருக்கு. கம்பெனி இப்போது ரெசிஸ்டன்ட் லைனில் தான் பிளாக் ஆகிருக்கு. இங்கிருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்துச்சுன்னா ஷேர் கீழே வந்து 1500 ரூபாய்க்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரேக் அவுட் என்ட்ரி கிடையாது. இந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணுங்க. ஃபார் அன் என்ட்ரி வெயிட் ஃபார் அ கன்ஃபர்மேஷன். ஏர் இண்டியா அண்ட் இண்டிகோ ஏவியேஷன் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் டூரிசம் உயர்ந்திருக்க நிலையில் இந்த 2 ஏவியேஷன் கம்பெனிஸ் ஒரு நல்ல ஆஃபரை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஏர் இண்டியா டைம் டு ட்ராவல் ஆஃபர் சொல்லியிருக்காங்க. அதில் புக் பண்ணுற பேசஞ்சர்ஸோடைய டிக்கெட்டோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1177 ஸ்டார்ட் ஆகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆஃபர் ஜூன் 3 வரைக்கும் இருக்கணும். இதில் புக் பண்ணுற டிக்கெட்ஸ் வெப்சைட், ஆப் அண்ட் அதர் புக்கிங் பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த ஆஃபருக்கான டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லப்படுது. இண்டிகோ ஏவியேஷன்ஸ் இந்தியாவோடைய ஏர்லைன் பிஸ்னஸில் 60% மார்க்கெட் ஷேர் இண்டிகோ கிட்ட தான் இருக்குது. இவங்க தினமும் 360 ஏர்க்ராஃப்ட் மூலமாக 200 ஃப்ளைட்ஸை பறக்க விடுறாங்க. இவங்களுடைய டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் டிக்கெட்ஸில் 20% டிஸ்கவுண்ட் அறிவிச்சிருக்காங்க இண்டிகோ ஏவியேஷன்ஸ். இதோடைய ஸ்டார்டிங் டிக்கெட் ப்ரைஸ் வந்து 1199 இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கிய அப்டேட் என்னென்னா, இது வரைக்கும் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் பிஸ்னஸில் இண்டிகோ எக்கனாமிக் கிளாஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் பிஸ்னஸ் கிளாஸையும் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பிக் நியூஸ் என்னென்னா அது நம்ம ஊரை பற்றினது. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2.97 ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. முக்கியமான கம்பெனிஸ் கூகுள், டெஸ்லா, டாடா மோட்டார்ஸ், டாடா பவர்ஸ் இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் டாடா பவர் 10 ஜிகாவாட்டான எனர்ஜியை சோர்ஸ் பண்ணுறதுக்காக சோலார் அண்ட் விண்ட் யூனிட்ஸை நிறுவ போகிறாங்க. டாடா மோட்டார்ஸ் நியூ வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ராணிப்பேட்டில் நிறுவ போகிறாங்க. டெஸ்லா இவி மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தூத்துக்குடியில் நிறுவ போகிறாங்க. பெகட்ரான் இவங்க வந்து செங்கல்பட்டில் கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். சுமார் 4,75,000 புதிய வேலைவாய்ப்புகள் உயரும். இது மட்டும் இல்லாமல் மக்களுடைய பொருளாதாரமும் உயரும்னு இந்த வீடியோவில் வந்த எல்லா நியூஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸில் பார்த்தலாம்.